புதிய தலைமுறை சார்பில் திருச்சியில் தொடங்கியுள்ள 3 நாள் சிறப்பு வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கில் விவசாயிகள் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், திருச்சியில் புதிய தலைமுறை சார்பில் தொடங்கப்பட்டுள்ள வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கின் முக்கியமான அம்சம் என்ன? இது எந்த அளவிற்கு இந்த நேரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது? கலாநிதி உழவருக்கு உயிரூட்டு உழவுக்கு வாழ்வூட்டு என்ற தலைப்பில் திருச்சி பொன்மலை ஜிகார்னர் மைதானத்தில் புதிய தலைமுறை சார்பாக 3 நாட்கள் வேளாண் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கண்காட்சி இன்று காலை துவங்கப்பட்டது. கருத்தரங்கம் மதியம் நடைபெற உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏராளமான விவசாயிகள், அதாவது டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் மட்டும் இல்லாமல் ஏராளமான விவசாயிகள் காலையிலேயே கண்காட்சி மற்றும் கருத்தரங்கில் கலந்து கொண்டார்கள். இந்த துவக்க விழாவில் ஏராளமாக கலந்து கொண்டார்கள். மொத்தம் 80க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இதில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 80 ஸ்டால்களில் முக்கியத்துவம் கொடுத்திருப்பது நாம் இயற்கை உரங்கள், அதாவது பாரம்பரிய விதைகள், இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற முக்கியத்துவத்தின் அடிப்படையில் அந்த ஸ்டால்கள் அனைத்துமே அமைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு தற்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக அவர்கள் விவசாயம் செய்ய முடியாத நிலையில் குறைந்த அளவு நீரை வைத்து தற்பொழுது எப்படி விவசாயம் மேற்கொள்ள முடியும், அது போன்ற பல்வேறு தகவல்கள் அந்த ஸ்டால்களில் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 80 ஸ்டால்களிலும் விவசாயிகளுக்கு பயனுள்ள பல வகையான அதில் விளக்கங்களும் தரப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் உள்ள இளைய தலைமுறையினர் விவசாயத்தில் பங்கெடுத்து அவர்கள் விவசாயத்தை எப்படி மேற்கொள்வது என்று பல்வேறு அது குறித்த படிப்புகள் குறித்த ஸ்டால்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை உணவுகள் இது கூட, அதாவது இந்த பகுதி, அதாவது ஜிகார்னர் பகுதிக்கு ஒரு பொதுமக்களில் ஒரு நபர் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு கருத்தரங்கை விட்டு வெளியே செல்லும் பொழுது அவர் இயற்கை சம்பந்தப்பட்ட இயற்கை உரங்கள், பாரம்பரிய விதைகள், இயற்கை உணவுகள் உள்ளிட்ட அனைத்தையும் அவர் தெரிந்து கொள்ள முடியும். இயற்கை உணவுகளையும் ருசி பார்க்க முடியும். அதுபோன்ற வகையில் இந்த சிறப்பான வகையில் இந்த 3 நாட்கள் இந்த கண்காட்சியும் கருத்தரங்கம் நடைபெற உள்ளது. கலாநிதி சார்ல்ஸ், இந்த இயற்கை விவசாயம் மற்றும் வேளாண்மை இந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை பொறுத்த வரைக்கும் இளைய தலைமுறை விவசாயிகள், அந்த விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள இளைய தலைமுறையினர் என்ன மாதிரியான கருத்தை தெரிவிக்கிறார்கள்? முக்கியமாக நாம் புதிதாக விவசாயிகள் மட்டுமில்லாமல் அதிகமான பொதுமக்கள் காண முடிகிறது. காலை நேரம் என்பதால் நம்ம ஏராளமான ஆர்வமுடன் இந்த கண்காட்சி கண்டுகளித்து வராங்க. காலையிலேயே தமிழ்நாடு வேளாண் துறையை சேர்ந்த துணைவேந்தர் அவர்கள் இந்த கண்காட்சி, அதாவது முன்னதாக கண்காட்சி கருத்தரங்கை துவக்கி வைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் ஜெயஸ்ரீ முருகன் அவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட்டார்கள். அவர்கள் கூறும் பொழுது விவசாயிகள் மட்டும் இல்லாமல் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களும் இந்த கண்காட்சியை காண்பதை நம்ம கண்கால் பார்க்க முடியும் என்பதை நம்மிடம் தெரிவித்துள்ளார்கள். இளைஞர்களை பொறுத்தளவு இதில் விவசாய பணிகளை மேற்கொள்வது எப்படி, அந்த படிப்புகள், அதாவது விவசாயத்தை செய்வதற்கான படிப்புகள், அது குறித்த தகவல்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. கருத்தரங்களும் இது போன்ற தகவல்களை தருவதற்காக பல்வேறு அறிஞர்களும் இதில் இந்த மதியம், அதாவது விவசாய சம்பந்தப்பட்ட அந்த விளக்கங்கள், அது தொடர்பான சந்தேகங்களுக்கும் அவர்கள் இந்த கருத்தரங்கில் அவர்கள் விவசாய கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளார்கள். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் காலை மதியம் 2 நேரமும் கருத்தரங்கில் இது போன்ற தகவல்கள் நடைபெற அவர்களுக்கு பரிமாறிக்கொள்ளவும் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க இங்கு ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் தனித்தனியாக அவர்கள் அதற்குரிய நபர்களும் இங்கே உள்ளார்கள். இயந்திரங்கள் தற்பொழுது இயந்திரமயமாக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் விவசாயத்தில் இயந்திரங்கள் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வங்கிகள் மூலம் கடனுதவி பெற்று அரசு வழங்கும் மானியம் மூலமும் எப்படி அந்த இயந்திரங்களை வாங்குவது என்று பல்வேறு தகவல்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முக்கியத்துவம் கொடுத்திருப்பது இதில் இயற்கை உரங்கள், பாரம்பரிய விதைகள், இயற்கை உரங்கள் மட்டுமில்லாமல் இயற்கை உணவுகளும் இந்த கண்காட்சி கருத்தங்கள் இடம்பெற்றுள்ளது. கலாநிதி, இதற்கு முன்னதாக நம்ம நமக்கு விவசாய சங்கத்தை சேர்ந்த விவசாயிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம் இந்த விவசாய கண்காட்சியை பற்றி. இன்று புதிய தலைமுறை சார்பாக நடத்தப்படும் இந்த வேளாண் கண்காட்சி உங்களுக்கு எப்படி இருக்கு? பயனுள்ளதா இருக்கா? அதில் என்ன மாதிரியான அம்சங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கு? இன்றைக்கு இந்த கண்காட்சியில பெரிய விஷயம் என்னன்னா, இயற்கையில உணவை எப்படி பண்றாங்க, இயற்கை உணவு தயார் பண்றதை பத்தி அது இங்க எல்லாமே செஞ்சு காமிக்கிறாங்க. அதுக்குள்ள எல்லா பொருளும் இங்க இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தா டாக்டர் கிட்ட போய் காலையில பாத்தீங்கன்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட் சாயந்தரம் 6 மணிக்கு கூட டாக்டர் அப்பாயின்மெண்ட்ல பார்க்க முடியல. ஏன்னா இந்த பூச்சி மருந்து கெமிக்கலை வயல்ல போட்டு உணவெல்லாம் நஞ்சாயிருச்சு. ஒரு தாய் தனக்கு கொடுக்கிற பால்ல கூட அந்த விஷம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி உணவுல விஷம் கலந்து மனித உடம்புல போய் சோர்ந்ததாலதான் இன்னைக்கு மனிதனுக்கு எல்லா விதமா லங்ஸ் வருது, கிட்னி ப்ராப்ளம் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது. இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு இயற்கையாக உணவை சாப்பிடுங்கள் என்பதை இந்த கண்காட்சியில காண்பிச்சு இதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப மனநிறைவை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல,
மற்றபடி என்னென்ன மிஷின்ஸ் விவசாயிகளுக்கு இன்றைக்கு 100 நாள் வேலைக்கு 150 நாள் ஆயிடுச்சு, வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, விவசாயி என்னமா பண்றது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அந்த நிலைமையை மாற்றி இன்றைக்கு விவசாயிகள் இயந்திரத்தை வைத்து அந்த ஆள் கிடைக்கலன்னா கூட எப்படி செய்யலாம் போலாம், விதை போடுறதுல இருந்து உழுவதுல இருந்து களை எடுக்கல இருந்து அந்த இது இங்க கூட வச்சிருக்காங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த கண்காட்சி மட்டும் இல்லாமல் இதில் கருத்தரங்கம் நடைபெற இருக்கு. விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுத்தா இன்னும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்? ஏற்கனவே கண்காட்சி நீங்க சுற்றி பார்த்திருக்கீங்க, அதுல என்ன மாதிரி அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு? அதுல எதுவும் அதிகமா விவசாயிகளுக்கு பயனுள்ள தகவல், முக்கிய தகவல் எதுவும் இருக்கா? சுருக்கமா சொல்லுங்க. இன்றைக்கு உழவுக்கு உயிரூட்டு உழவருக்கு வாழ்வூட்டு நிகழ்ச்சி இந்த கண்காட்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. குறிப்பாக ஆட்கள் பற்றாக்குறை கிராமப்புறங்கள் நிலவுவதில் நவீன எந்திரங்கள் மூலம் களை எடுப்பது மற்றும் உழவு கருவியெல்லாம் கண்காட்சி வச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இன்னைக்கு 2:30 மணிலேருந்து இந்த வேளாண்மை கருத்தரங்கம் நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக. ஏன்னா எங்களுடைய சந்தேகங்கள் ஒரு வாழை விவசாயமோ அல்லது நெல் விவசாயமோ எந்த விவசாயத்திலும் ஏற்படுகிற இடர்பாடுகள், இப்ப நிலவுற தண்ணீர் தட்டுப்பாடு, இந்த தண்ணீர் தட்டுப்பாடு எந்த அளவுக்கு தண்ணீரை சேமிக்க முடியுங்கிற கேள்விகளை நாங்க கேட்கறதுக்காக இருக்கோம். அதே மாதிரி வங்கி அதிகாரிகள் எல்லாம் வர்றாங்க. எந்தெந்த மாதிரிலாம் வங்கி கடன் கொடுக்குறீங்க, அதில் மானியம் எவ்வளவு கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு குறைந்த வட்டியில கொடுக்குறீங்க, இதெல்லாம் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. கலைஞர், நீங்க கேட்டிருப்பீங்க, முக்கியமாக விவசாயிகளுக்கு, இளைய தலைமுறையினர் மட்டும் இல்லாமல் தற்போது விவசாயிகளுக்கு விவசாயத்தை எப்படி சீர்படுத்தி செம்மையாக செய்வது, குறைந்த அளவு நீரை வைத்து விவசாயத்தை எப்படி மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இதில் இடம்பெறுகிறது. கருத்தரங்கம் மதியம் 2:30 மணிக்கு துவங்க இருக்கு. மாலை 7 மணி வரை இந்த கண்காட்சி கருத்தரங்கம் நடைபெற இருக்கு. கலாநிதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சார்ல்ஸ்.